கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் அதே டைட்டிலில் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. என்னடா அது 30 வருஷத்துக்கு அப்புறம் அதே டைட்டில்னு யோசிக்கிறீங்களா? ஜிம் கேரி நடித்த படம் தான் மாஸ்க். அது 1994 95 வந்த படம் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமது கவின் அவர் நடித்த மாஸ்க் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய வரவேற்பு. மாஸ்க் படம் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் புக்கிங்லாம் ஒரு லெவலுக்கு இருந்தாலும் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து அப்படியே கூட்டிகிட்டே போச்சு. ஹவுஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மிஸ்ட்ரிக்கல் த்ரில்லர். அது மாதிரி மிஸ்ட்ரிக்கல் த்ரில்லர்னா ஒரு பேங்க் ராபரி அந்த மாதிரியான கதை அது. ஸோ அதில் அந்த மணி ஹெய்ஸ்ட் பார்த்துருப்போம். இந்த மணி ஹெய்ஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மணி ஹெய்ஸ்ட்டை அப்படியே கொஞ்சம் தமிழில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தமிழில் பண்ணும்போது 2 விஷயம் இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஒன்று மணி ஹெய்ஸ்ட்லேருந்து ஒரு சீனும், இன்னொன்று வந்து ஒரு கான்செப்டும், இன்னொன்று ஒரு சீன் வந்து ஃபாரினில் வந்து இங்கிலீஷில் ஒரு படம் வந்தது. அந்த படம் பேர் தேங்க்ஸ் கிவிங். அந்த படத்துலேருந்து ஒரு சீனும், அந்த ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் அந்த படத்துலேருந்து ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் அதில் அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துடைய கதை. அந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். இவர் ஒரு டிடெக்டிவ் ஏஜெண்டாக இருக்கிறதும், அவர் எப்படி வந்து அந்த டிடெக்டிவ் கேசஸ்லாம் பிடிக்கிறாருங்கிறதும், அது மூலிமா அவர் எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறது, அதுக்கப்புறம் வந்து பணம் தான் அவருடைய மெயின் தேவை. இது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இன்றைக்கி பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கவினோடைய ஆக்ஷன். கவின் வந்து வெரி வெரி ப்ராமிசிங் ஆக்டராக சமீப காலங்களில் பயங்கரமாகவே பண்ணிகிட்டு இருக்கார். அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து அவருக்கு வர்ற காட்சிகள் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது கவினோட நடிப்பு. ஸோ கவினோட நடிப்பு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ வெற்றிமாறன் அவர் வந்து ஒரு வகையான ப்ரெசென்டர் தான். வெற்றிமாறன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா ஜெரிமியா, எஸ்பி சொக்கலிங்கம், விபின் அக்னிகோத்ரி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஆண்ட்ரியாவும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் ஷேட் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். ஆனால் இந்த ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்தில் பயங்கரமான அந்த நான் லீனியர் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் லீனியர்னா என்ன? ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கதை இல்லாமல் வந்து டக்குன்னு சீனை கட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய எடிட்டர் அது யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த படத்துடைய எடிட்டர் வந்து ஆர் ராமர். ஸோ நான் லீனியர் ஃபார்மேட்டில் பண்ணதுனால சில காட்சி அமைப்புகள் வந்து மனசில் பதியறதுக்கு முன்னாடியே அந்த காட்சி அமைப்புகள் விளைகிறது. அதுதான் உண்மை. ஆனால் காட்சியெல்லாம் புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் மனசில் பதியறதுக்கு முன்னாடி பதியறதுக்கு முன்னாடி விளையுது. ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர் சார்லி நடிச்சிருக்கார். நடிகர் சார்லி வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, ரொம்ப சட்டில்டான ஒரு ஆக்டர். அதே சமயத்தில் அவரை பார்க்கும்போதே அவர் வந்து என்றைக்குமே அது ஒரு காமன் மேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த காமன் மேன் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. அந்த காமன் மேன் தான் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். கதைக்கு ரொம்ப முக்கியமானதே ஒரு காமன் மேன் தான். ஸோ அந்த காமன் மேன் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கஷ்டங்கள், யாரால் வந்து பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வர்றதுனால எப்படி ஏமாந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது விகர்ணன் அசோக். அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நடித்ததில் வந்து கவின், ஆண்ட்ரியா, ருஹானி சர்மா அவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்க சார்லி, அப்புறம் வந்து அச்சுத் குமார், அர்ச்சனா சாந்தோகே, ஜார்ஜ் மரியன், ஆடுகளம் நிறைய நடிச்சிருக்காரு, சுப்பிரமணிய சிவா நடிச்சிருக்காரு, கல்லூரி வினோத், முன்னார் ரமேஷ், பவன் அவர் தான் வந்து ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் பவன். அதுக்கப்புறம் வந்து பவனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொல்லாதம் படத்தில் வரல அந்த ரைட்டு தான் பவன். ஸோ வெங்கட் செங்குட்டுவன், மகாதேவ் பாயகல், ரெடின் கிங்ஸ்லி, நெல்சன் திலீப் குமார் வந்து நரேட்டர். ஸோ இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே வந்து ஒரு நரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வருது. நரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூனா எனக்கு டக்குன்னு ஒரு டவுட் வந்தது. தமிழ் படம் தானே, அது எதுக்கு தமிழில் நரேஷன் அப்படின்னு. பட் இப்போல்லாம் தமிழ் படங்களே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கிறதுனால வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு நரேட்டர். அப்போ இயக்குனர் நெல்சன் வந்து நரேட் பண்ணியிருக்கார். அவர் நரேட் பண்ண விதம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ரெடின் கிங்ஸ்லி நடிச்சிருக்கார். ரெடின் கிங்ஸ்லி வந்து
அவருடைய டைலாக் டெலிவரி அப்படின்னாலே ரெடின் கிங்ஸ்லி வந்து 2 விதமான 3 விதமான மாடுலேஷன் அப்படிங்கிறத ரெகுலராக எல்லா டேரக்டர்ஸும் அவர்கிட்ட சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன், நீ இந்த மாடுலேஷனில் பேசுங்க அப்படின்னு. பட் அந்த மாடுலேஷனை பக்காவாக பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் வந்து அவர் வந்த கதாபாத்திரம், அவர் வர்ற சீனு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் பவன் வந்து ஒரு மினிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த பவன் பண்ண மினிஸ்டர் கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவர் வந்து நான் இந்த முறை அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். கட்சி ஆரம்பித்து இந்த முறை நான் தனித்து தான் போட்டியிட போகிறோம், அடுத்த ஆட்சி நம்மளுது தான், 234 தொகுதியிலையும் தனித்து தான் நிற்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு யாரையோ ஞாபகப்படுத்துது. பட் அது அவர் இல்லை இவர் இல்லை அவர் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் நடித்த எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது வந்து நடிகர் சார்லி வந்து எத்தனையோ படங்கள் பண்ணாருல்ல, அவர்கிட்ட ஒரு சட்டில்னஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், ரொம்ப காமன், நல்லா, அதாவது என்னென்னா ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட் சார்லி. அந்த வகையில் என்ன கேரக்டர் என்ன கதாபாத்திரமோ அதை கரெக்டாக செய்வாப்பில், அண்ட் அதுக்கான பாடி லாங்குவேஜும் கரெக்டாக பயன்படுத்துவாப்பில். அந்த தான் வந்து எனக்கு சார்லி சார்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டரில் வந்து சார்லி அந்த 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 பர்டிகுலர் இடத்துல வர்ற அந்த ட்விஸ்ட்டு அப்படியே ஆடியன்ஸ் பார்க்கும்போதே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் பார்க்குறப்பே வந்து இப்படியா இவரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டோட ஒரு கதாபாத்திரத்தில் வராரு ஆக்டர் சார்லி. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதாவது கவினுக்கு வந்து ஆல்ரெடி மேரிடு, அவர் வந்து ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க ஒய்ஃபு, அந்த குழந்தை மட்டும்தான் அடிக்கடி வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கவினோடைய ஒய்ஃப் கேரக்டரை காமிக்கவே மாட்டாங்க. படத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இவங்க தான் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி யாரோ இருப்பாங்க அங்கே அந்த இடத்துல, அந்த ரூமில் ஒரு பொண்ணு இருக்கும், நம்மளாம் அசீவ் பண்ணிக்க வேண்டியதான், இவங்க தான் ஒய்ஃப் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் எப்பவுமே வந்து என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தவரையும் இது ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கிராஃப், இது அடிக்கடி நான் சொல்கிறேன், ஏற்கனவே இந்த காந்தா படம் வரும்போது தான் நான் சொன்னேன், ஒரு கிராஃப் இருக்குது, ஒரு ஹீரோ வராரு, ஒரு வில்லன் இருக்காங்க, ஹீரோடைய கிராஃப் வந்து இப்படி ஏறிட்டு வரும், அப்புறம் வில்லன் வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆகும், வில்லனோட கிராஃப் அப்புறம் ஏறும், அப்புறம் ஹீரோ தோப்பார், அப்புறம் மறுபடியும் கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிப்பார், வில்லன் தோற்றுவார். இதுதான் வந்து நார்மல் கிராஃபாக இருந்தது. அப்படி பார்க்குறது, அந்த கிராஃபில் அப்படி பார்க்காம சினிமாவை வேற ஒரு கிராஃபை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி என்னன்னா இப்போ இந்த படத்தில் கவின் வந்து ஒரு கேரக்டர், கவின் வந்து நல்லவராக கெட்டவரானே தெரியாத மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாப்புல. ஆனால் ஆண்ட்ரியா ஜெர்மியா வந்து நல்லவங்களாம் இன்ட்ரடியூஸ் ஆகி அப்புறம் அப்படியே இந்த நெகட்டிவ் ஷேடு மாறும். இந்த நெகட்டிவ் ஷேடு மாறும்போது படம் ஃபுல்லாக இல்லை, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஹீரோ வந்து ரைஸ் ஆகிற டைம், அது ஹீரோ ரைஸ் ஆகிற டைம்னா இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஹீரோ ரைஸ் ஆகிற டைம், ஹீரோ ரைஸ் ஆகி இப்படி பேசுகிறப்போ அடுத்த ஷார்ட்டே வந்து ஆண்ட்ரியா வந்து இவரை டபுள் கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவரை டபுள் கிராஸ் பண்ணோன்னா நான் யோசித்தேன், ஓகே. அதுக்கப்புறமே பார்த்தா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்குமே ஆண்ட்ரியா இவரை டபுள் கிராஸ் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து கொஞ்சம் ஒரு இடத்துலையாவது அவங்க இவங்கன்னு போனால் தான் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் ஒரு இடத்துல அவங்க ஜெயித்தாங்க. சமீபத்தில் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது மாநாடுன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, மாநாடு படம் வரும்போது அந்த படத்தில் வந்து ஒரு டைம் சூர்யா ஜெயிச்சுட்டு வர்றதும், ஒரு சமயம் வந்து இவர் சிம்பு ஜெயிக்கிறதும், சிம்பு அந்த கடைசி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும், அப்படி மாறி இது பண்ணும்போது உடனே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு போட்டு, இப்போ அவர் ஜெயிச்சார், இப்போ இவர் இப்போ அவர் ஜெயிச்சு, அப்படி அதாவது ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு மேட்ச்சில் வந்து என்னடா அவங்க கோல் போட்டாங்க, என்னடா இவங்க கோல் போட்டாங்க, மாறி போட்டு வந்தோன்னா ஃபைனலாக யார் அந்த கோல் போட போகிறா, யார் ஜெயிக்க போகிறா, அப்படி தான் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக. பட் இது எப்படி இருக்குன்னா, ஒரு சமயத்தில் வந்து அவங்க கோல் போட்டே வந்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இவர் வந்து பெனால்ட்டி கிக்கில் ஒரு கோல் போட்டாருன்னுவாங்க. அது ரொம்ப ரேரு. அது அந்த மேட்ச் வில் நாட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஒரு மேட்ச் ஆடும்போது கோல் போடுறது வேறு, பெனால்ட்டி கிக்கில் கோல் போடுறது வேறு. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாஸ்க் படம் தேட்டரில் நான் பார்த்தது ஜென்ரலாக காமன் ஆடியன்ஸோட பார்க்குறேன். பட் காமன் ஆடியன்ஸோட பார்க்கும்போது பெரிய கைதட்டல்கள் வரல. ஆனால் படம் எனக்கு வந்து நான் அந்த கவின் பேசின விதம், டயலாக்ஸு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய ஆக்ஷனு எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஏன் தேட்டரில் ஒரு கிளாப்போ ஒரு கலகலப்பான ஒரு சிரிப்போ வரல அப்படிங்கிறது நான் யோசித்தேன். உண்மை, இது வந்து தேட்டரில் வரல. அப்படி வராத போது அது மக்கள் மனசில் ஆழமாக பதியுமா அப்படின்னா தெரியல. பட் மாஸ்க் படம் வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ட்ரை, புதுவிதமான ஒரு முயற்சி, புதுவிதமான ஒரு கதை.
அண்ட் இந்த மாஸ்க் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய முகமூடி போட்டு கொள்ளடிக்கிறாங்க. ஆனால் மணி ஹேஸ்ட் மாதிரி முகமூடி போட்டு கொள்ளடிக்கிறான். அந்த முகமூடி வந்து ஒரு மாபெரும் நடிகவேள் எம்ஆர் ராதா அவருடைய முகமூடி. அது அந்த மாதிரி அவருடைய ஃபேஸ் கட்டில் ஒரு முகமூடி போடுறாங்க. ஸோ அந்த முகமூடி போட்டு கொள்ளடிக்கிறவங்க யார், அவங்க என்ன பண்ணுறதுக்காக அதை கொள்ளடிச்சாங்க, என்ன படம். வழக்கம் போல் இதில் வந்து மணி பற்றி தான் எடுத்திருக்காங்க. மணி பற்றி சொல்லும்போது அதாவது கொள்ளடிக்கிறாங்கன்னா காசு தானே. ஸோ காசை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 1 கோடி 2 கோடி இல்லை, ஒரு 400 கோடிக்கு மேலே அப்படிங்கிறாங்க. 400 crores அப்படின்னா கண்டெய்னர் வச்சு கிடத்திடும். அந்த 400 crores மறுபடியும் அதான் கண்ணிலே பார்த்ததில்லை, அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் படத்தில் காமிக்கிறாங்க, அப்படி காமிச்சு அந்த பணத்தெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பணத்தை மார்க் பண்ணி வச்சுருக்கேங்கிறாங்க. அது என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா, ஒரு 400 கோடியை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இந்த நோட்டெல்லாம் நாங்கள் அது என்ன மார்க்குன்னு தெரியல, ஆனால் ஒவ்வொரு நோட்டையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒத்துக்கிறதுன்னு தெரில. அது மாதிரி சில ஃப்ளாஸ், சில இல்லை நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. நான் எப்பவுமே ரொம்ப குறை சொல்ல விரும்ப மாட்டேன். நிறையா ஃப்ளா இருக்குது. அந்த ஃப்ளாலாம் இல்லைன்னா இந்த படம் இன்னும் வந்து பிரம்மாண்டமாக வந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கண்டிப்பாக படத்தை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க படம் எப்படி இருந்ததுன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்த்துட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் மாஸ்க் படம் பற்றி நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.